எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரில் செக் வித் பிட்ஸ், ஓகேங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 375, ஓகேங்களா? ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே, இப்படி தான் கிளிக்க மாட்டேங்குது. இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்களா, கருப்படை செக், அதுதாங்க அது. அப்புறம் கொஞ்சம் பிட்ஸு, ஏன்னா தனித்தனியாக போய் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டேன். கிரேட் ரிடம்ஸில் தான் வாங்கினேன். 375, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க, 330 சம்திங் வந்தது. அப்புறம் 375 ஓகே தான், ஏன்னா பிட்டோடு தராங்க. ஓகே, என்ன வரைக்கும் பார்த்துடலாம். இது பில்லு. நல்லா நல்லா சீல்டாக பேக் பண்ணியிருக்காங்க. மேலே சும்மா ஒரு அட்டையை வச்சு சும்மா பேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக தான் வந்திருக்கு. மோசம்லாம் சொல்ல முடியாது. பேக்கேஜ் ஓகே தான். மொத்தம் ஒரு 13 வகையானு போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இன்னும் ஒன்று ஓட்டையாக இருக்குது. ஓகே, ஒன்று கீழே விழுந்துருக்குங்க. ஆர்டர் தருதுங்களா, அது ஒன்று. ஓகே, இருக்குது. 13 இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கீழே ஒன்று உருளுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? 13. ஓகேங்க, பேக் ஆஃப் 13. ஓகே, 1 செட்டு ஓகே போட்டிருக்காங்க. ஓகே, இது ட்ரில் பிட்ஸுங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேச இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் யூஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா இதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீட்டு பர்பஸ்க்காக எதாவது யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்க மாட்டேங்குது. அதை பிரிச்சுருவோம். சரி, பிரிச்சே பார்த்துருவோம். ஏன்னா இது வாங்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. சரி, வாங்கி தான் பார்ப்போம், என்ன அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்பவுமே ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கையில் வச்சு பார்த்தா தான் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அதை வீடியோ பார்க்குறதுனாலையோ அது நமக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரு பொருள் கைக்கு வந்தால் தான் அது என்னது, எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும், எதுவாக இருந்தாலையும். ஓகே, இது வந்து லாக் மாதிரி அடிக்குது, பிச்சுட்டோம் அப்படியே. சரி, ஓகே, இருக்கட்டும். ஓடி தெரிஞ்சது ரொம்ப குட்டியாக போகணுன்னா போட்டுக்கலாங்க. மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு போட்டிருக்காங்க 6.5, 4.8. ஓகே, HSS ட்ரில்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. HHS ஓகே, ஒவ்வொரு மொழியில் அடிக்கிறது. மேட் இன் சைனாவாக தான் இருக்கும். பரவாயில்லைங்க, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. போதும் நமக்கு, போதும். இது எத்தனை பஸ் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு நிமிஷம், எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்த்துடலாம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு செட் ஆகுமான்னு தெரில. ஆனால் ஓகே, நம்ம ஹோம் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. கிட்டத்தட்ட இது ஒரு 4 இன்ச்சில் இருக்குங்க, தெரியுதுங்களா? ஒரு 4 இன்ச்சு. ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு இதாக இருக்குது. இந்த சின்னதாக இருக்கிறது என்ன எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு கிட்ட வருதுங்க
குட்டீஸ். ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு இன்ச்சில் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் பெருசாக 4 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஓகே, ட்ரில் பிட்ஸ் வரைக்கும். ஓகே, ஓகே, நீட்டாக உள்ள வச்சு லாக் பண்ணி விட்டுடலாம். ஏதோ சும்மா பொட்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தா லாக் காட்டிடுது. சும்மா வச்சுன்னா லாக்கு. ஓகே, அடுத்தது கரண்ட் வருது. ஓகே, சரி, ட்ரில் செக்கை பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். இந்த பாக்ஸ் மேலே பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆட்டோ பவர் 10 mm, 1.5 10 mm, 3.8 24 இதெல்லாம் தெரியல. இது வரை சம்திங் இருக்குது. கீ டைப் ட்ரில் செக். ஓகேங்களா? ஓகே, குவாலிட்டி தெரியுதுங்களா? குவாலிட்டி கேரண்டி ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் யூஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, வந்தால் சந்தோஷம் தான். ப்ரொபோஷனல் ட்ரில் செக். டாப் குவாலிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டீட். ஓகே, போட்டிருக்காங்க. கிளியன்ஸ். ஓகே, க்ளவுஸ் போடணும். அப்புறம் இதை போட்டிருக்காங்க. அப்புறமா மாஸ்க் போட்டுக்கணும். எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, மேலே போட்டிருந்தேன் தான். ஓகே, பிரித்து பார்த்துடலாம். இதுதான் கீன்னு சொல்கிறது. ஓகே, இது ட்ரில் செக்கு. நல்லா வெயிட் இருக்குங்க. எப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். ஓகே, இந்த ட்ரில் செக்கு. இதுதாங்க கீ. ட்ரில் செக்கு, இது கீ. அப்புறம் இதுதான் ட்ரில் செக்குக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறது. சரி, நான் போட்டு பார்ப்போம். டெல் கட்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இது எப்படி நம்ம மாட்டுறதுன்னு கூட போட்டிருக்கு. ஓகே, முதல்ல இங்கே மாட்டி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த ட்ரில் செக்குக்குள்ளே இதை மாதிரி விட்டுற மாட்டேங்குது. போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள இன்செர்ட் பண்ண மாட்டேங்குது. பண்ணி பார்க்கலாம். ஓகே, ட்ரில் செக்கை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கஷ்டம்லாம் நான் ஈஸி தான். இது ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அது அப்படி கழட்டிக்கோங்க. ஓகே, கழட்டிக்கிட்டு இது உள்ளே ஒன்று மாட்டிக்குது. புரியுதுங்களா? திருப்பி பண்ணி காட்டுறேன். இதை உள்ளே ஒன்று மாட்டிக்குது. ஓகே, இது சுற்றுது. அடுத்து என்ன போட்டிருக்கு? என்ன இதுவும் சுற்றுது? உள்ளே போட்டாச்சு. திருப்பி பார்க்கலாம். ஓகேங்க, உள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டு, மைனஸ்னால் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ்னால் ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள்.
மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அது நெளிஞ்சிரும் வளைஞ்சிரும், அப்புறம் நெளியாது, அது ஷார்ப்னஸ் போயிடும். ஓகே, இது சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிட்டு போடலாம். ஓகே, ஒட்டி வச்சுருக்கோம், பிரிச்சிடலாம். பரவாயில்ல, நல்லா பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று மிஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சந்தோஷம். ஓகே, பெருசாக போட்டு பார்த்துடலாம். அதான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்க, உள்ளே போட்டாச்சு. ஒரு வாழை இப்படி ரிவர்ஸாக சுற்றணுமா? என்னடா இது? ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு இது இப்படியாவது முதல்ல பார்க்கணும். இதை விட்டுருங்க. இதை நம்ம பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றணும். சுற்ற இது அப்படியே நெருங்கிட்டே வருது. தெரியுதுங்களா? இது கரெக்டாக இது பச்சைக்கரை மாதிரி போய் இதில் போய் உட்காந்துது. அதை சுற்ற வைக்குது, கீழே இருக்கிறத சுற்ற வைக்குது. தெரியுதுங்களா? ஓகே, இப்போ தான் புரியுது. ஓகே, அப்படியே ரிவர்ஸாக சுற்றுவோம். மேலே இருக்கிற இதை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிறத ஃப்ரீயாக விட்டுருவோம். விட்டுட்டு அப்படியே சுற்றுவோம். அதை ரிவர்ஸாக சுற்றினா கொஞ்சம் விரியுது அப்படியே. ஓகேவா? ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி வந்த உடனே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். கொஞ்சம் மோசம்னு சொல்ல முடியாது. நல்லா இரும்பு கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. வெல்டிங்லாம் நல்லா வச்சுருப்பேன். நாட்டியது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, நமக்கு இதுக்கு மாதிரி வந்துடுச்சு. இதுக்கேற்ற மாதிரி ஓகே, கரெக்டாக வச்சு நேராக வச்சுக்கலாம். அப்படியே சுற்ற ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, நல்லா டைட்டு வச்சாச்சு. ஓகே, பாருங்க. இதை நம்பர் தான் போட்டிருக்காங்க. 1.5 to 15 mm. இந்த செக் வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்குங்களா? 10 mm வரைக்கும் இந்த செக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து 10 mm யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாட்டி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஹோல்ஸ் போட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இதுதாங்க அசம்பிளி. நன்றி, வணக்கம்.